சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது பண்ணி வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமான்னு நினைக்கிறவங்கள நானும் ஒருத்தி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா விடுகதை கேட்டிருக்கேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஜய் மனோஜுக்கே சப்போர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரவிக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அந்த 5,00,000 ரெடி பண்ணதுக்கு நீங்கள் இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்களே, முத்து இந்த வீட்டை ரெடி பண்ணுறதுக்காக 38,00,000 ரெடி பண்ணியிருக்கான். அப்போ இவன் எங்கே போனான்? அப்போவும் இவன் ஷோரூம் ஓனராக தானே இருந்தான். காசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே தானே பத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, விடு ரவி, இது தெரிஞ்ச கதை தானே. அவங்களுக்கு எப்போவும் நம்ம பண்ணுறதெல்லாம் பெருசாக தெரியாது, அவன் பண்ணுறது தான் பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட, நான் படிக்காதவன் தான்ப்பா, நீ படித்தவன் தான். நீயும் நானும் ஒன்றா வெளியில் போகலாம், யாருக்கு நல்ல மதிப்பு கிடைக்குதுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, ஏய் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் ஒரு நல்லது பண்ணிடக்கூடாதே, அவன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடக்கூடாதே, வந்துடுவீங்களே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, அத்தை நீங்கள் என்னை எவ்வளோ தப்பு சொல்லியிருக்கீங்க, என்னை எவ்வளோ குறை சொல்லியிருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் நான் உங்களை அதை எதிர்த்து எதுவும் பேசினதில்ல. ஆனால் உங்கள் பையன் வீணாக தேவையில்லாமல் என் வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாரு, அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டலாம் நம்மளுக்கு என்னடா பேச்சு, நீ வா நம்ம நடக்கிற வேலையை பார்ப்போம், காசு கிடச்சிச்சில்ல, நான் உடனே அந்த வக்கீல் மேடம்க்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அந்த ரோகிணிக்கு கால் பண்ணி நாளைக்கு காலைல 10 மணிக்கெலாம் வந்து கையெழுத்து போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா, என்னங்க இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியுமே கேட்குறாங்க, இவன் எப்படிடா இப்போ 5,00,000 ரெடி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு அவனை பற்றி இன்னும் முழுசாக தெரியல போலடா, அவங்களோட பாசம் கண்ணை மறைக்குது, இதுக்கு பின்னாடி என்ன வில்லங்க வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஏதோ வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, அப்போது கண்டிப்பாக டைவர்ஸ் குத்துருவாங்களா ரோகிணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா, அத்தை இதில் முழு மூச்சே இதுக்கப்புறம் இறங்கி வேலை செய்வாங்க, கண்டிப்பாக அவகிட்ட டைவர்ஸ் வாங்காமல் விட மாட்டாங்க, பணம் இல்லைனாலே அவங்க ஆடுவாங்க, பணம் வேறு கிடச்சிச்சில கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, அப்போ இதோட ரோகிணின்ற சாப்டர் க்ளோஸா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து என்னன்னு தெரியல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜை காமிக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு கால் பண்ணுறாரு. என்ன இந்த நேரத்தில் இவன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணவொடனே ஹலோ ரோகிணி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லு மனோஜ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ கேட்ட 5,00,000 ரெடி ஆயிடுச்சு, நீ நாளைக்கு வந்த உடனே காலைல 10 மணிக்கெலாம் வந்துடு, ரொம்பலாம் டைம் எடுத்துக்காத, காலைல வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஃபீலிங்கே இல்லாமல், ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி அவர் பாட்டுன்னு பணம் கட்சிச்சு வந்து வாங்கினு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களுக்கு அதை கேட்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதானே மனோஜ், இது வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வந்து கையெழுத்து போட்டு காசை வாங்கிட்டு போகிற, உனக்கு காசு வேணும்னு தானே சொன்னேன், வந்து வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மனோஜ், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புரிய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் புரியல, நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு. இவங்க மனோஜ் மனோஜ்னு கூப்பிடுறாங்க, அதை கூட கேட்காம கட் பண்ணிடுறாரு. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கீழே உட்காந்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட அம்மா வராங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் அழுதுட்டு இருக்க, மாப்பிள்ளை ஏதாவது ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நான் அந்த உரிமை நம்மளுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, பணத்தை ரெடி பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து என்னை சைன் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, பணத்தை கொடுத்தா இப்போ ஒன்று சரி கட்டிடலான்னு பார்க்குறாங்களா, நீ ஏதோ ஒரு வீம்புக்காக கேட்குறேன்னு நினச்சேன், கடைசியில் அவங்க பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா, இப்போ நீ என்ன டைவர்ஸ் தான் வாங்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உன்னால் மாப்பிள்ளையை மறக்க முடியுமா, மாப்பிள்ளையை பிரிஞ்சு உன்னால் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டே அவங்க அம்மா மடியில் பார்த்துட்டு ரொம்பவே அழுகுறாங்க. நான் தேடிக்கிட்ட வாழ்க்கையை என்னால் காப்பாற்றிக்க முடியாமல் போயிடுச்சம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவையும் மீனாவையும் காமிக்கிறாங்க. முத்துன்னே இவ்வளோ நேரம் நீ வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வந்துடுவீங்க, அங்கே இருக்க மொத்த வேலையை நான் தானே முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல, நீ தான் எல்லா வேலையும் முடிக்கணும்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருக்கும்ல, நீ என்னை கூப்பிட்டுருந்தா நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்வீட் எதனா பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்வீட்டா எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நாளைக்கு ரோஹிணி வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ண போகிறா, அம்மா கண்டிப்பாக உன்னை ஏதாவது அதை கொண்டாடுறதுக்காக ஸ்வீட் பண்ண சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை சொன்னால் நான் ஸ்வீட் பண்ணுவேன் தான், ஆனால் இதுக்காக ஸ்வீட் பண்ண சொன்னாங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பின்ன என்னங்க இதுனா செலிப்ரேட் பண்ற விஷயமா? ஒருத்தவங்க வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போறது உங்களுக்குன்னா அவ்வளோ ஈஸியா? அவங்களும் பாவம்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "என்ன நீ அவங்களலாம் பாவம்ன்னு சொல்ற? அவ எவ்வளோ எவ்வளோ வேலை பண்ணியிருக்கா? நம்ம கிட்டலாம் எவ்வளோ பொய் சொல்லி, எவ்வளோ தில்லாலங்கடி வேலைலாம் காமிச்சு, எத்தன பொய், பொய்க்கு மேல பொய் அடிக்கிட்டே போயிருந்திருக்கா. நீ போய் அவள போய் பாவம்ன்னு சொல்ற" அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நான் இப்ப அவள நல்லவன்னு சொல்லல. ஆனாலும் டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க தனியா என்ன பண்ணுவாங்க? அவங்க அம்மாக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்ல. கிறிஷ இதுக்கப்புறம் அவங்க படிக்க வைக்கணும். எவ்வளோ பொறுப்பு இருக்குங்க. அதெல்லாம் தனியா அவங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "இதுதான் மீனா நீ. உன்னோட நல்ல குணம். நீ கிறிஷ பத்தி யோசிக்கிற. ஆனா அவ யோசிக்கலல்ல. யோசிச்சிருந்தா இவ்ளோ பொய்க்கு மேல பொய் சொல்லியிருக்க மாட்டாள்ல. கிறிஷ் மேல உண்மையாவே பாசம் வச்சிருந்தா, இவ்ளோ பொய்ய சொல்லி இவ்ளோ பிரச்சனை பண்ணியிருக்க வேண்டியது இல்லல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் என்ன சொல்றாங்க, "அது என்னமோ உண்மைதாங்க. பொய் மேல யாரையுமே ஒருத்தவங்களோட வாழ்க்கைய நம்ப கட்ட முடியாது. அது கண்டிப்பா சரிஞ்சு தான் போகும். பொய்ய சொல்லி எந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழ முடியாது. ரொம்ப நாளைக்கு சந்தோஷமான்ற மாரி சொல்றாங்க. இப்ப நீ சொன்னியே அது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கூட விடு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த மனோஜ் எப்படி 5,00,000 ரெடி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எப்படியனா ரெடி பண்ணிட்டு போறாங்க விடுங்களாங்க. நம்ப எதுக்கு அவங்களோட விஷயத்துல தலையிட்டு, நம்மளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. அதையே நம்ப எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. அவங்க பிரச்சனைய அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்மளோட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடும். நம்ம வேலைய நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "பரவாயில்லையே மீனா, வர வர நெறைய தத்துவம்லாம் பேசுற. மீனாவின் தத்துவங்கள் சொல்லி ஒரு புக்கே எழுதிடலாம் போல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்றாங்க. "நீங்க வேற கம்முனு இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியையும், ரவியையும் காட்டுறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "என்ன நீ படுக்க வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி கூட எடுத்துட்டு வர மாட்டியா? தண்ணி எடுத்துன்னு வராம இருந்தா தாகம் எடுத்தா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லுவாங்க. "தாகம் எடுத்தா நான் கிச்சன்ல போய் குடிப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, எது கேட்டாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லு. தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கூட உனக்கு கஷ்டமா இருக்கு. கேட்டா மட்டும் உனக்கு கோவம் வரும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரவி எதையோ யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்ன எதையோ யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்ல. நாளைக்கு ரோகிணி வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போயிட்டா, அம்மா கண்டிப்பா மனோஜ்க்கு இன்னும் 2, 3 மாசத்துல ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல" அப்படின்றாங்க. "ஆமா, கண்டிப்பா பண்ணி வைப்பாங்க. உங்க அம்மா டைவர்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடியே 2, 3 பொண்ணு பார்த்துட்டாங்க. ஸ்வேதா சிஸ்டர் ஆயிட்டாங்க. அந்த அமெரிக்கா பொண்ணு ஓடியே போயிடுச்சு வேணான்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா சீக்கிரம் இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க" அப்படின்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "ஆனா என்னதான் இருந்தாலும் மனோஜ் கொஞ்சம் லக்கி தான் இல்ல. ஃபர்ஸ்ட்டு அவன் லிவிங் டுகெதர்ல ஒரு பொண்ணு கூட இருந்தான். அதுக்கப்புறம் ரோகிணி. இப்ப இன்னொரு ஒரு பொண்ணு. அவன் ரொம்பவே லக்கி தான் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா மொறைக்கிறாங்க. உடனே ரவி ஸ்ருதி மொறைக்கிறத பார்த்துட்டு, "நான் சும்மா தான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சும்மா சொல்ற? உண்மையா கூட பண்ணு. நீ ஏன் என்ன டைவர்ஸ் பண்ணிடு. உங்க அம்மா மனோஜுக்கு பார்க்குற மாரி உனக்கும் ஒரு பொண்ண பார்த்து வைப்பாங்க. அதுக்கெல்லாம் உங்க அம்மா ரெடியா தானே இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா இது என்ன முத்துக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க. உங்க அம்மாக்கு முத்துக்கு முதல் கல்யாணம் நடந்ததே பெரிய அதிசயம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவுற? நான்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் போமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் போ" அப்படின்னு சொல்றாங்க. "போனா கூட எங்க போறது? என் பின்னாடி நீத்துன்னு ஒருத்தி வந்தா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆ இப்போ உனக்கு அவ பார்க்க ஞாபகம் போயிடுச்சா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாலும் நான் ஒண்ணும் அவ பின்னாடி போகலையே. எனக்கு ஸ்வீட் ஹார்ட் மாரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது, நான் எதுக்கு மத்தவங்க பின்னாடி போறேன்" அப்படின்னு சொல்லி ரவி சொல்றாங்க. "இந்த மாரிலாம் பேசுனீன்னா, உடனே பல்ல இளிச்சிட்டு வந்துருவேன்னு நெனச்சியா? இதே நான் திரும்பி சொல்லட்டா? நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தன கட்டிக்கவா?" அப்படின்னு சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ரவி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வாய மூடிட்டு, "எம்மா தாயே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ எதையாவது சீரியஸா எடுத்து அத பண்ணிக்கின்னு தொலைஞ்சிருவ" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த பயம் இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. விடுகதை: மேலே பூ பூக்கும், கீழே காய் காய்க்கும். அது என்ன? அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு கால் பண்றாங்க. பார்வதி கால் பண்ணிட்டு, "பார்வதி நாளைக்கு காலைல 10 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துரு. இங்க ஒரு முக்கியமான ஃபங்ஷன் நடக்குது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன ஃபங்ஷனா? உன் பொறந்த நாள் கூட இப்ப இல்லையே! பொறந்த நாள் இருந்தா கூட நீ கொண்டாடுவ" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, இப்போ பொறந்த நாள் கொண்டாடுறது தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற ஒரு விசேஷம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விசேஷம்? சொல்லு. சொன்னா தானே தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, மனோஜ் அந்த ரோகிணிக்கு குடுக்க வேண்டிய 5,00,000 ரெடி பண்ணிட்டான். நாளைக்கு அவள நான் 10 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். அத கையெழுத்து போட்டு குடுத்துட்டு போ சொல்லியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இது உனக்கு ஃபங்ஷனா? நீ வர வர ரொம்ப தான் பண்ணிட்டு போற விஜயா. இதுக்கு எதுக்கு நான் வரணும்? பணத்த குடுக்க போறது நீங்க. சைன் பண்ணிட்டு போறது அவ. இதுக்கு எதுக்கு என்ன வர சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீ இல்லாம எப்படி பார்வதி? இந்த வீட்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் நீயும் இருப்ப தானே! அதுக்காக தான் நான் உன்ன கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, "நான்லாம் ஒண்ணும் வரல. ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தவங்கள வந்து பிரிச்சுட்டு, இப்ப அதுக்காக வந்து நீ என்ன கூப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "நீ இல்லாம எப்படி பார்வதி? அதுவும் இல்லாம உனக்கு அந்த ரோஹிணியும் தெரியும். அவ சைன் பண்ணிட்டு இங்கேருந்து போம்போது, நீயும் அத பார்த்து
சந்தோஷப்படணும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ற விஜயா. நீ பண்றது எதுவுமே சரியில்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தவங்கள பிரிச்சுட்டு, அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும், அவ பிரிஞ்சு போனத பார்த்தியா, நீ பார்த்து கொண்டாடணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன பார்வதி பேசுற நீ? நானா அவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த பூ கட்டுறவ கூட தான் இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்கு அவள பிடிக்க கூட தான் செய்யாது. ஆனா என்ன நான் ஒண்ணா இங்கேருந்து தொரத்தியா விட்டுருக்கேன். ஸ்ருதி கூட அவன் வீட்டுக்காரர் கூட ரவி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்கள என்ன நான் பிரிச்சுட்டா இருக்கேன். ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, "மீனாவ அந்த வீட்லேருந்து உன்னால எப்பவுமே தொரத்த முடியாது. ஏன்னா முத்து சப்போர்ட் மீனாக்கு எப்பவுமே இருக்கு. ஸ்ருதிய நீ ஏதாவது கேள்வி கேட்டா, அவ திருப்பி உன்னையே கேள்வி கேட்பா. அதனால நீ அவகிட்ட எதையுமே வச்சுக்க மாட்ட. இதுல ஏமாந்தது பார்த்தீங்கன்னா, ரோகிணி மட்டும் தான். அதனால தான் நீ அவள இங்கேருந்து தொரத்துற" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "என்னது ஏமாந்தவளா? அவ தான் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா, "நான்லாம் ஒண்ணும் வரல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ வரலன்னா விடு, ஃபோன வையி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயா கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா, "இதே அவன் பையனுக்கு இந்த மாரி ரோகிணி மாரி பொண்ணு கெடச்சிருந்தா, இவ இது மாரிலாம் பேசுவாளா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி நம்ம வக்கீலுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அந்த வக்கீல் மேடம்க்கு கால் பண்றாங்க. "என் பையன் அந்த ரோகிணிக்கு குடுக்கறதுக்காக 5,00,000 ரெடி பண்ணிட்டான். நாளைக்கு அவள இங்க வர சொல்லியிருக்கேன். நீங்க இங்க வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. நீங்க ஆஃபீஸ்க்கு வரீங்களான்னு?" சொல்லி அவங்க கேட்குறாங்க. "இல்ல மேடம், நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லாருக்கும். அவ அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு, இங்கேருந்து போம்போது அவள செருப்பால அடிச்சா மாரி நானு 4 கேள்வி கேட்டு அனுப்பணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு, "சரி நான் நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போதெல்லாம் நினச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவ வந்து கையெழுத்து போட்டு குடுத்து போயிட்டான்னா, நம்மளுக்கு ஒரு தொல்லை ஓஞ்சுதுன்ற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனோஜ காமிக்கிறாங்க. "ரோஹிணி நம்மகிட்ட ஏதோ கேட்டாளே! அதுக்கு எதுவும் பதில் கூட சொல்லாம கட் பண்ணிட்டோமே! என்ன கேட்டா?" அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரோகிணி அவர்கிட்ட சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அவரு "இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. நீ இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னா நான் உனக்கு டைவர்ஸ் குடுத்துட்டு அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன்" அப்படின்ற மாரிலாம் அவங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விடுகதையின் விடை: வேர்க்கடலை.